ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கத்தில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கிய கொரோனா தினசரி பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 2,11,000 பேருக்கு தொற்று. சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35 லட்சத்தை தாண்டியது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17 கோடியை நெருங்கியது. நாடு முழுவதும் பரவும் கருப்பு பூஞ்சை நோய். நோயாளிகளின் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இல்லாமல் போனதே காரணம் என ஆராய்ச்சியில் தகவல். கருப்பு பூஞ்சை நோயால் பார்வை இழந்த மயிலாடுதுறை பெண்மணி. சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நெல்லை மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழை. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 15 அடி அதிகரிப்பு. ஒடிசாவில் இருந்து 90 மெட்ரிக் டன் ஆக்சிஜனுடன் சென்னை வந்த சரக்கு ரயில். அரசு மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய ஏற்பாடு. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை டெல்லியில் நேரடியாக விநியோகம் செய்ய தயாரிப்பு நிறுவனங்கள் சம்மதம். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வோருக்கான சான்றிதழில் பிரதமர் நரேந்திர மோடி படம் நீக்கம். பஞ்சாப் அரசு திடீர் நடவடிக்கை. கொரோனா நெருக்கடிக்கு இடையே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. கர்நாடகாவில் எடியூரப்பாவின் முதலமைச்சர் பதவிக்கு அதிகரிக்கும் ஆபத்து. புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய பாஜக தலைமை தீவிரம். பொறியியல் பாடங்களை தமிழ் உள்ளிட்ட 7 பிராந்திய மொழிகளில் கற்பிக்கலாம். அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அனுமதி. விரிவான செய்திகள். அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒடிசாவில் இருந்து 90 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ரயில் மூலம் இன்று காலை சென்னை திருவொற்றியூருக்கு கொண்டுவரப்பட்டது. சென்னை மற்றும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்க்க மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் தமிழகத்திற்கு ஆக்சிஜன் கொண்டுவரப்படுகிறது. அந்த வகையில் ஒடிசா மாநிலம் ரூர்கேராவில் இருந்து 90 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் ரயில் மூலம் இன்று அதிகாலை திருவொற்றியூருக்கு கொண்டுவரப்பட்டது. 4 கண்டெய்னர்களில் கொண்டுவரப்பட்ட இந்த ஆக்சிஜன் சென்னை மற்றும் புறநகர் அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நாட்டில் அதிகமானோருக்கு சர்க்கரை நோய் இருப்பதும் கொரோனா காலகட்டத்தில் அது முறையாக கட்டுக்குள் வைக்கப்படாமல் இருப்பதும் கருப்பு பூஞ்சை வேகமாக பரவ காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்தியாவில் B1617 என்று உருமாறிய கொரோனா மக்களை கடுமையாக தாக்கி வருகிறது. இந்த உருமாற்றமடைந்த கொரோனாவால் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்த வைரஸ் தொற்றில் இருந்து மீண்டவர்களை கருப்பு பூஞ்சை தாக்கி வருகிறது. கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்வையை இழப்பதுடன் மரணமும் அடைகின்றனர். இந்நிலையில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல் இருப்பதே கருப்பு பூஞ்சை பரவ முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் அதிகளவிலான ஸ்டீராய்டு மருந்துகள், அசுத்தமான இடங்கள், சுகாதாரமில்லாத முகக்கவசங்கள், தரமில்லாத ஆக்சிஜன் கருவிகள் உள்ளிட்டவையும் இந்தியாவில் கருப்பு பூஞ்சை வேகமாக பரவ காரணங்களாக கூறப்படுகின்றன. எனவே கொரோனாவில் இருந்து மீண்டவர்கள் தாங்கள் வசிக்கும் இடங்களை முடிந்தவரை சுத்தமாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு கண் அகற்றப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறை வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்த முத்து என்பவரின் மனைவி மீனா கடந்த மாதம் 12ஆம் தேதி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார். இந்நிலையில் குணமடைந்து வீடு திரும்பிய 6 நாட்களுக்கு பின்பு அவருக்கு இடது கண்ணில் பார்வை குறைவுடன் வலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மீனா சேர்க்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு கருப்பு பூஞ்சை தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு கடந்த 14ஆம் தேதி அவரது இடது கண் அகற்றப்பட்டது. பின்னர் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த மீனாவுக்கு ஸ்டீராய்டு ஊசி செலுத்தப்பட்டதால் ஒவ்வாமை ஏற்பட்டதாகவும் இதனால் இடது கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வை இல்லாமல் போனதாகவும் அவரது உறவினர்கள் வேதனை தெரிவித்தனர். சிகிச்சை அளிக்க பணமில்லாமல் தவிப்பதாகவும் அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி மீனா பரிதாபமாக உயிரிழந்தார். கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா நெருக்கடிக்கு இடையே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நாளை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடைபெறுகிறது. மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தற்போது ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் இறக்குமதிக்கு 12%, ரெகுலேட்டர்கள் சிலிண்டர்கள் மீது 5 முதல் 18% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நாளைய ஜிஎஸ்டி கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. கர்நாடகாவில் திரு எடியூரப்பாவுக்கு பதிலாக புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய பாஜக தலைமை தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு எடியூரப்பா பொறுப்பேற்ற நாள் முதலே சில பாஜக மூத்த எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி வருகின்றனர். இந்நிலையில் அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு யோகேஸ்வர் உள்பட 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது கொரோனா நெருக்கடியை திரு எடியூரப்பா சரிவர கையாளவில்லை என்றும், எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதாகவும் மேலும் பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளனர். இதையடுத்து இந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வரும் ஜூன் முதல் வாரத்தில் கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை நடத்தும்படி திரு எடியூரப்பாவுக்கு பாஜக தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியதாகவும், அதனை ஏற்க முடியாது என திரு எடியூரப்பா மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக வருவாய்த்துறை அமைச்சர் திரு அசோக், இந்த தகவல்கள் அனைத்தும் உண்மை என்றும், அதே நேரம் முதலமைச்சரை மாற்றுவது குறித்து பாஜக மேலிடம்தான் முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு அளிக்கப்படும் சான்றிதழில் இடம்பெற்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடியின் படத்தை பஞ்சாப் அரசு நீக்கியுள்ளது. கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்பவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படம் அச்சடிக்கப்பட்ட தடுப்பூசி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சான்றிதழில் பிரதமர் படம் இடம்பெற்றுள்ளதற்கு காங்கிரஸ் உள்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் தடுப்பூசி சான்றிதழில் இடம்பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் படத்தை நீக்கி பஞ்சாப் மாநில காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநில அரசுகளும் ஏற்கனவே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ள பீகார் மாநிலத்திலும் தடுப்பூசி சான்றிதழில் பிரதமர் படம் இடம்பெற்றுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அனைத்து வகை கொரோனா வைரஸ்களில் இருந்தும் மக்களை பாதுகாப்பதில் தடுப்பூசிகள் மிகுந்த வீரியத்துடன் செயல்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
இந்தியாவில் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய கொரோனா தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை 20 கோடிக்கும் அதிகமான டோஸ்கள் போடப்பட்டுள்ள நிலையில் தற்போது மக்களிடம் தடுப்பூசி குறித்த அச்சம் நிலவி வருகிறது. உருமாற்றமடைந்த கொரோனாவுக்கும் தடுப்பூசிகள் உரிய பலன் தருமா என்ற கேள்வி மக்களிடையே எழுகிறது. இந்நிலையில் அனைத்து வகை கொரோனா வைரஸ்களில் இருந்தும் மக்களை பாதுகாப்பதில் தடுப்பூசிகள் மிகுந்த வீரியத்துடன் செயல்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தடுப்பூசியை 2 தவணைகளும் செலுத்திக் கொண்டவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் இது உறுதி செய்யப்பட்டதாக டெல்லி தனியார் மருத்துவமனை ஒன்றின் ஆராய்ச்சியாளர்கள் குழு தெரிவித்துள்ளது. இருந்தபோதிலும் தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக சிறிது நாட்கள் ஆகும் என்பதால் தடுப்பூசி 2ஆம் டோஸ் செலுத்திக் கொண்டவர்கள் குறைந்தது 2 வாரங்களாவது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை டெல்லியில் நேரடியாக விநியோகம் செய்வதற்கு தயாரிப்பாளர்கள் சம்மதித்துள்ளதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்கள் தங்கள் தடுப்பூசிகளை இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்ய மறுப்பதாக கூறப்பட்டு வந்தது. மத்திய அரசிடமே தடுப்பூசிகளை விநியோகம் செய்வோம் என கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக ரஷ்ய தடுப்பூசியான ஸ்புட்னிக் வியை உற்பத்தி செய்யும் நிறுவனம் டெல்லிக்கு நேரடியாக விநியோகம் செய்ய சம்மதித்திருப்பதாக டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆனால் இவ்வளவு தடுப்பூசி வழங்குவது என்று இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பைசர், மாடர்னா ஆகிய நிறுவனங்களின் தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு பொருத்தமானவை என தெரிவித்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவற்றை மத்திய அரசு கொள்முதல் செய்து குழந்தைகளுக்கு போட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புயல் பாதித்த 128 கிராமங்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசா எல்லையில் பாலசோருக்கு 20 கிலோமீட்டருக்கு தெற்கே நேற்று கரையை கடந்தது. இதன் காரணமாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்தில் 10க்கும் மேற்பட்ட கடலோர மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்து உள்ளன. மேலும் 3 லட்சம் வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் ஒடிசா மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் புயலால் பாதிக்கப்பட்ட 128 கிராமங்களுக்கு 7 நாட்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் முக்கிய சாலைகளில் புயலால் சரிந்த மரங்கள் அகற்றப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்ட கிராம சபை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகங்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அனைவருக்கும் திரு நவீன் பட்நாயக் நன்றி தெரிவித்துள்ளார். வங்கி மோசடி வழக்கில் ஆன்டிகுவாவில் தலைமறைவாக இருந்த பிரபல வைர வியாபாரி மெகுல் சோக்ஷி கியூபாவுக்கு தப்பி செல்ல முயன்றபோது பிடிபட்டார். அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் பணிகளை ஆன்டிகுவா அரசு மேற்கொண்டு வருகிறது. மும்பையைச் சேர்ந்த பிரபல வைர வியாபாரியான மெகுல் சோக்ஷி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்துவிட்டு மேற்கிந்திய தீவான ஆன்டிகுவாவுக்கு தப்பிச் சென்றார். இது தொடர்பாக விசாரித்து வரும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அவரை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மெகுல் சோக்ஷி ஆன்டிகுவாவில் இருந்து மாயமாகினார். எனவே அவரை பிடிப்பதற்கு சர்வதேச போலீசான இன்டர்போல் மஞ்சள் நோட்டீஸ் வெளியிட்டது. சோக்ஷியை தேடி வந்த நிலையில் கியூபாவுக்கு அவர் தப்பிச் செல்ல முயன்றபோது டொமினிகா போலீசாரிடம் சிக்கினார். தற்போது அவரை ஆன்டிகுவா போலீசார் கைது செய்துள்ளதாகவும் சோக்ஷியை விரைவில் இந்தியாவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆன்டிகுவா அரசு தெரிவித்துள்ளது. மெகுல் சோக்ஷி ஆன்டிகுவா குடியுரிமை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் லிட்டருக்கு 22 காசுகளும், டீசல் லிட்டருக்கு 28 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது மாற்றம் செய்கின்றன. அந்த வகையில் இன்று பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளன. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையில் இருந்து 22 காசுகள் அதிகரித்து 95 ரூபாய் 28 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 28 காசுகள் அதிகரித்து 89 ரூபாய் 39 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தினசரி எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,11,000 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,11,298 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,73,69,093 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 3,847 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 3,15,235 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 24,19,907 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதுவரை 2,46,33,951 பேர் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,83,135 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டனர். சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35 லட்சத்தை தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16,90,00,000 கடந்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வைரஸ் தொற்றின் 2வது அலை உருவாகி உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கொரோனா தொற்று பாதிப்பில் அமெரிக்கா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,40,00,000 நெருங்கும் நிலையில் பலி எண்ணிக்கை 6,06,000 தாண்டியுள்ளது. இதேபோல பிரான்ஸ், பிரேசில், துருக்கி, இத்தாலி, ரஷ்யா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 16,90,00,000 தாண்டியுள்ளது. 35,12,000 மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 15 கோடிக்கு மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். பொறியியல் பாடங்களை தமிழ் உள்ளிட்ட 7 பிராந்திய மொழிகளில் கற்பிக்க அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. கல்லூரிகளில் பொறியியல் பாடங்கள் தற்போது ஆங்கிலத்தில் மட்டுமே நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக பள்ளிகளில் தாய்மொழியில் கல்வி பயிலும் மாணவர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே பொறியியல் படிக்க வேண்டிய நிலை இருந்தது. இந்நிலையில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, குஜராத்தி, மராத்தி, கன்னடம் உள்ளிட்ட 7 மொழிகளில் வரும் கல்வியாண்டு முதல் பொறியியல் பயிலலாம் என்று AICTE எனப்படும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது. பொறியியல் பாடங்களை அந்தந்த பிராந்திய மொழிகளில் மொழி மாற்றவும் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் திட்டமிட்டுள்ளது. இதன் காரணமாக ஆங்கிலத்தில் மட்டுமே இதுவரை இடம்பெற்றிருந்த பாடங்கள் தாய்மொழியிலும் இடம்பெறும். மேலும் 11 இந்திய மொழிகளில் பொறியியல் பாடங்களை கொண்டு வரவும் AICTE முடிவு செய்துள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே மண் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட 3 டிராக்டர்கள் மற்றும் JCB இயந்திரத்தை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் கோவிலூர் பகுதியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோவிலூர் சாலை பகுதியில் JCB இயந்திரம் மற்றும் டிராக்டர்கள் நிற்பதைக் கண்டு சந்தேகமடைந்த போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது முழு ஊரடங்கை பயன்படுத்தி JCB இயந்திரம் மூலம் கிராவல் மண் அள்ளி டிராக்டர்களில் கடத்தப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து மண் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட JCB இயந்திரம் மற்றும் 3 டிராக்டர்களையும் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சாராய ஊரலை போலீசார் கீழே கொட்டி அடித்தனர். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகாவிற்கு உட்பட்ட புண்ணிய வயல் கிராமத்தில் சாராய ஊரல் இருப்பதாக ஆவுடையார் கோவில் காவல் உதவி ஆய்வாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஆவுடையார் கோவில் அருகே உள்ள புண்ணிய வயல் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். கண்ணன் அளித்த தகவலின் பேரில் புண்ணிய வயல் கிராமத்திற்கு சென்ற போலீசார் அங்கிருந்த சாராய ஊரலை கீழே கொட்டி அழித்தனர். மேலும் அந்த பகுதியில் காவல்துறையினர் தீவிர வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நண்பருடன் தடுப்பணையில் குளிக்கச் சென்ற இளைஞர் நீரில் முழுகி உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புதுமனை பகுதியைச் சேர்ந்த இம்தியாஸ் பிலால் நகர் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் நபிசுடன் ஆம்பூர் கம்பிக்கொல்லை பகுதியில் உள்ள ஆனைமடகு தடுப்பணையில் தேங்கியுள்ள நீரில் குளிக்க சென்றுள்ளார். இருவரும் தடுப்பணையில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென இம்தியாஸ் நீரில் முழுகியுள்ளார். அவரை மீட்கச் சென்ற நபீசும் தண்ணீரில் மூச்சு பிடிக்க முடியாமல் திணறிய போது அப்பகுதி இளைஞர்கள் சிலர் பார்த்து உடனடியாக அவரை மீட்டனர். தடுப்பணையின் சேற்றில் சிக்கியுள்ள இம்தியாஸை மீட்க முடியாமல் அப்பகுதி மக்கள் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் அப்பகுதி இளைஞர்களின் உதவியுடன் சுமார் 2 மணி நேரம் போராடி இம்தியாஸை சடலமாக மீட்டனர். பின்னர் போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நெல்லையில் தொடர் மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் பாபநாசம் அணையில் 10 அடியும் சேர்வலாறு அணையில் 15 அடியும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த பலத்த மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 15 அடி உயர்ந்து 151 அடியாக உள்ளது. பாபநாசம் அணையில் ஒரே நாளில் நீர்மட்டம் 10 அடி உயர்ந்து 129 அடியாக உள்ளது. மணிமுத்து ஆறு அணை, நம்பியாறு, குண்டாறு, கொடுமுடியாறு உள்ளிட்ட மற்ற அணைகளுக்கும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் கொட்டியது. இனிவரும் செய்திகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். தூத்துக்குடியில் பொதுமக்களை தாக்கி வருவதாக கூறப்படும் கண் நோய் அனைத்தும் கருப்பு பூஞ்சை நோய் அல்ல. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் நேரு விளக்கம் அளித்துள்ளார். தற்போது பரவியிருப்பது ஒரு வகை காளான் தொற்று நோய் என்றும் கருப்பு பூஞ்சை நோய் தொற்று இருந்தால் தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் கூறினார். சந்தேகத்திற்கிடமான நோயாளி ஒருவரின் மாதிரியை சோதனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரியலூரில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த மின் மயானம் பயன்பாட்டிற்கு வந்தது. அரியலூரில் கடந்த 2016ஆம் ஆண்டு 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் மின் மயானம் கட்டும் பணிகள் தொடங்கின. பின்னர் பணி நிறைவடைந்தும் மயானம் திறக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தோரின் உடலை எரித்து மின் மயான பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. தூத்துக்குடியில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து மாரியப்பன் கைது செய்யப்பட்டார். தருமபுரியில் அம்மா மினி கிளினிக்கில் பணிபுரிய நடைபெற்ற மருத்துவர் பணிக்கான நேர்காணலில் குளறுபடி ஏற்பட்டதால் வெளி மாவட்டங்களில் இருந்து நேர்காணலுக்கு வந்து பங்கேற்ற மருத்துவர்கள் அதிருப்தியடைந்தனர். 19 மருத்துவர்களுக்கு தவறுதலாக அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறி அவர்களை திருப்பி அனுப்பியதால் குழப்பம் ஏற்பட்டது. 20ஆம் தேதி மினி கிளினிக் வந்து இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாங்க சார். இது வந்து நாங்கள் கோவை, சென்னை இந்த மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து அட்டன் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் வந்து 25th எஸ்டர்டே நைட் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, அதாவது மினி கிளினிக் வந்து போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொன்னாங்க. இப்போ வந்து கேட்டதுக்கு வந்து டிடி ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கிடையாது, நாங்கள் வந்து அது பொறுப்பு கிடையாது, தப்பாக கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டிடிஹெச்எஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பதில் வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. அதே டிடி சார்ட்டு கேட்டாலும் அவரும் ஒரு கேஷுவலான ரீசன் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஒரு கேஷுவலாக கேட்டால் ஒரு ஆஃபீஸ் இஷ்யூ தப்பாக கால் பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. அது இந்த கொரோனா காலத்தில் இப்போ நாங்கள் வந்து இந்த வேலைக்காக ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம். அது கூட இங்கே வந்து ஒரு பொறுப்பாக எடுத்துக்க மாட்டேங்காங்க, ஒரு ரீசன் வந்து சொல்ல மாட்டேங்காங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுமோ அது கண்டிப்பாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு பண்ணிக்கிறோம்.
தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் கார்த்திகா. இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.